என்னங்க, கிருஷ்ணன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. உண்மை என்னன்னு விசாரிக்காம அவனை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறது நியாயம் இல்லைங்க. நியாய தர்மத்தை பத்தி நீ எனக்கு சொல்றியா? போடி. அம்மா, அம்மா, என்னாச்சு? டாக்டர், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? செகண்ட் டைம்ங்கிறதுனால அட்டாக் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. உயிரை காப்பாத்திட்டோம், ஆனா பைபாஸ் சர்ஜரி உடனடியா பண்ணியாகணும். எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு ஒன்னும் சொல்ல முடியாது. இதுக்கு மேல டிலே பண்ணா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இல்ல டாக்டர், நீங்க ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க பணத்தை கட்டிடுறோம். ஆமாண்ணா, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். அக்கா ஆபரேஷனுக்கு பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. என்னோட நகையெல்லாம் நான் கொடுக்கறேன். ஆமாப்பா, நானும் என்னோட நகையும் தரேன். யோசிக்காதீங்கப்பா, சீக்கிரமா சரின்னு சொல்லுங்க. டாக்டர், ஆபரேஷன் என்னைக்கு வச்சுக்கலாம்? பேஷண்ட் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் ஆன்ஜியோ பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கலாம். சரி. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மாக்கு ஏதோ ஆயிடாது. ஒன்னும் ஆகாதுமா, தைரியமா இரு. அப்பா, டாக்டர் ஆபரேஷன் பண்ற தேதிக்கெல்லாம் பணத்தை கட்டிடலாம்ப்பா. நான் அம்மா வீட்டுக்கு போய் நகையெல்லாம் கொண்டு வந்துடுறோம். ரஞ்சினி, வேண்டாமா, வர வேண்டிய பணம் இன்னைக்கு மில்லுக்கு வந்திருக்கும். அப்ப அப்ப நான் வேணா போய் கணக்கு புள்ளைய பார்த்துட்டு பணம். முகுந்தா, நீ போய் கணக்கு பிள்ளைய பார்த்து பணத்தை வாங்கிட்டு வா. சரிப்பா. அந்த முகுந்தனோட யோகியதை என்னன்னு எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கணும். இவ்வளவு வருஷமா ஒரு பொண்ணை வளர்த்துட்டு ஒரு அயோக்கியன் கையிலேயே கட்டி கொடுப்பாங்க? ஏய், அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, நீ பேசாம இரு. அப்பா, விட்டுடுங்க. நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. நீங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஆரம்பிச்ச விஷயம் உங்க அவமானத்துல முடியணும்னு இருக்கு. இதுல யார குறை சொல்ல முடியும்? ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாண விஷயம் என் மனசுல ஒட்டல. படிக்கணுங்கிற ஆசைதான் அதிகமா இருந்தது. கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே கடவுள் காப்பாத்திட்டாருன்னு நான் சந்தோஷப்படுறேன். எல்லாத்தையும் மறந்துருவோம். பழையபடி நாம சந்தோஷமா இருப்போம்.
இல்லம்மா, நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்ன உடனே உன்னை கல்யாணத்துக்கு அரை மனசா சம்மதிக்க வச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து மாப்பிள்ளை நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன்னோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்பா, என் எதிர்காலம் எப்படி அமையும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பயமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். அந்த விஷயத்தையே மறந்துடுங்கன்னு சொல்றேன். அப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ பார்வதி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நாம காரணமாயிட்டோம். நீங்க ஒரு முறை அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நாம மனிதாபிமானம் இல்லாதவங்கன்னு ஆயிடக்கூடாது. அதோட அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் வேண்டாம். ராஜேஸ்வரி, அண்ணாமலை தான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என்னென்னமோ பேசிட்டாரு. ஆனா அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. ஆமாங்க, நாம ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வந்தா எந்த தப்பும் இல்லை. இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட பேசாம போயிட்டாங்கன்னா? உங்க பொண்ணுதான் முடிவா சொல்லிட்டாளே, எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். வாங்க. சரி. இப்ப எப்படிமா இருக்கு? செஸ்ட் பெயின் இருக்கா? வெளியில என் புருஷனும் என் பிள்ளையும் இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சரி, கூப்பிடுறேம்மா. பார்வதி அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க. அவங்க பையனையும் புருஷனையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. கௌரி, நீ வா. கிருஷ்ணா, வருத்தப்படாதடா. வருத்தப்பட வேணும் தான் நினைக்கிறேன். ஆனா முடியல. ஏங்க அப்பா நம்பவே மாட்டாரா? கிருஷ்ணா, அப்பா குணம் தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? முகுந்தா, ஆபரேஷனுக்கு பணம் கட்டிட்டியா? இப்பதான்ப்பா பணம் கட்டினேன். என்னங்க, அக்கா கண்ணு முடிச்சிட்டாங்க. இப்பதான் மாமாவும் கௌரியும் உள்ள பார்க்க போயிருக்காங்க. பயந்துட்டீங்களா? ரொம்ப பயந்துட்டேன். எங்க நீ என்ன அனாதையை விட்டுட்டு போயிருக்கேன்னு பயந்துட்டேன் பார்வதி. எங்க கிருஷ்ணா அனாதை ஆயிடுவானோன்னு நான் பயந்துட்டேங்க. கிருஷ்ணன் பாவங்க. ஆமாப்பா, அண்ணன் எந்த தப்பும் பண்ணிருக்காது. அம்மாடி, கிருஷ்ணனை கூப்பிடுறியா? கிருஷ்ணனா எங்க? வெளியே போயிருக்கான். அம்மா எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க சித்தப்பா, போய் பாருங்க. வா.
எப்படிமா இருக்க? எனக்கு ஒண்ணு இல்ல. எல்லாரும் பயந்துட்டோம்க்கா. ஆமாமா, இன்னொரு தடவை உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க கூடாது. அதனாலதான் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். நம்ம குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியம் அண்ணி. கிருஷ்ண எங்க? கௌரி கூப்பிட போயிருக்காமா. கிருஷ்ணா, அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. அவர் ஏன் அன்னைக்கு அப்படி வந்து அப்பா கிட்ட சொன்னார்னு சத்தியமா எனக்கு தெரியலம்மா. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதாடா? ஆமாப்பா, அந்த மிலிட்டரிக்கார கூப்பிட்டு ஏன் அப்படி கேட்டீங்கன்னு கேளுங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். இப்ப எதுக்கு அந்த பேச்சு? முதல்ல அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும். எனக்கு இப்ப ஆபரேஷன் வேண்டாம். பார்வதி, என்ன சொல்ற நீ? நான் ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வீட்டுல கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடுச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ, கல்யாணம் நடக்குமோ நடக்காதோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு என் பிள்ளைங்க கல்யாணத்தை பார்க்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு. எனக்கு ஆபரேஷன் பண்ணா நான் பழைப்பனான்னு சந்தேகமா இருக்கு. ஏன் பார்வதி, ஏன்? உண்மையாதாங்க சொல்றேன். எனக்கு ஆபரேஷன் வேண்டாம். என்னக்கா இது? உங்க உடம்பு இப்ப இருக்கிற நிலைமையில ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும்னு எனக்கும் தெரியும். அப்படி நான் ஆபரேஷன் பண்ணிக்கணும்னா இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்துங்க. அதை நான் கண்குளிர பார்த்துட்டு அப்புறம் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். அண்ணா, என்னண்ணா பேசாம இருக்கீங்க? எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலடா. என்னம்மா இது? இப்ப இருக்க பிரச்சனை இல்ல, கல்யாணத்தை எப்படி நடத்துறது? மனசு இருந்தா மார்க்கம் இருக்குமா? இப்ப என்னென்ன பண்ணலாம்? அண்ணா, நீங்களே மனசு தளர்ந்தா எப்படின்னா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும்ல. பார்வதி அம்மா எப்படி இருக்காங்க? சார், நீங்க உள்ள வந்து அம்மாவை பாருங்க. வாங்க. அம்மா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. வணக்கம்மா. வாங்க. எப்படிமா இருக்கீங்க? பொழைச்சுக்கிட்டேன்.
உங்களுக்கு என் மேல கோவம்னு நினைக்கிறேன். எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லைங்க. நடந்ததை நினைச்சு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். நடக்கணும்னு இருந்தது நடந்துடுச்சு. அதுக்கு யார் மேல குத்த சொல்ல முடியும்? இல்லைங்க, நடந்த தவறுக்கு நாங்களும் ஒரு காரணம் ஆயிட்டோம். அதான் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஐயோ, என் உடம்பு சரியில்லாம போனதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? அழகேசா, நான் வீட்டுக்கு போறேன்டா. என்னால இங்க இருக்க முடியல. நாங்க வரோம்மா. ம்.